இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம ஒரு வேடிக்கையான பாடல் பார்க்கலாம். ஸ்லேடை அப்படின்னு ஒரு கவி நயம், அது ஸ்லேடையாக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல்களில் ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறது, அந்த ஸ்லேடைன்றது ரெண்டு பொருள் கொடுக்கும். ஒரு மாதிரி பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா ஒரு பொருளையும், அதோட உட்பொருளாக ஆழமான பொருளாக இன்னொரு பொருளையும் இன்னொரு கருத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கவி காளமேக புலவர் மிகச்சிறந்த வல்லுனர். எடுத்ததுக்கெல்லாம் ஒரு ஸ்லேடை பாடல்கள் தான் நிறைய பாடுவார். நம்ம நிறைய பாடல்களை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாடலர், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறாரு. அது இப்போ பார்க்குறதுக்கு அதோட மேலோட்டமான அந்த சொற்களினுடைய பொருளை வச்சு பார்க்குறப்போ வெங்காயம்லாம் போட்டு சுக்கு வெந்தயம் இதெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சில வலிகள் போகிறதுக்கு வைப்பாங்க. இப்போ வெங்காயம் வாங்கிட்டு வந்து கடைக்காரர் கொடுத்தாரு, வாங்கியிருக்கோம். அந்த வெங்காயம் எப்படி இருக்குன்னா சுக்கு போல் காஞ்சி இருக்குது. வெங்காயம்னா அந்த ஈரத்தோடு இருக்கணும், அப்போ தான் அதில் உள்ள அலிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் அலிசின்னு ஒரு சத்து இருக்குது. அந்த பிசுக்கு தன்மையோட கண்ணில் நெடி அடிக்கிறது, அந்த காரத்தன்மையோடு இருக்கிறதெல்லாம் அந்த அலிசின் அப்படின்ற ஒரு பொருள். அது மிகவும் மருத்துவ குணம், சிறந்த மருத்துவ குணம் நிறைந்தது. அந்த அலிசின் காஞ்சி போன வெங்காயத்தில் இருக்காது, ஈர வெங்காயத்தில் தான் இருக்கும். அந்த வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் சுக்கு போல் காஞ்சிடுதுன்னா வெந்தயத்தால் ஆவதுங்க, வெந்தயம் மட்டும் போட்டு என்னத்தை பண்ண போகிறோம். இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, எல்லாம் வீணாக போயிடுது, காஞ்சி போச்சு, சுண்டி போச்சு. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, இந்த பொருள்லாம் வீணாக போயிட்டதுனால இந்த சரக்கை நான் வேஸ்ட்டாக சுமக்க மாட்டேன், மங்காத கெட்டு போகாத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம். உடம்புக்கு நல்ல விஷயம், கெடாத பொருள் சீரகம். அந்த சீரகத்தை கொடுத்தீங்கன்னா அதை போட்டு எல்லாம் செய்துக்கலாம். அப்போ எனக்கு வேண்டேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பொருள் மேலோட்டமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆழமான பொருளையும் காளமேக புலவர் வச்சிருக்காரு. வெங்காயம், இந்த உடம்பு, இந்த காயமானது சுக்கு போல், அதாவது எல்லா பொறிப்புலன்கள்லாம் அடங்கி சுக்கு போல் வற்றி போகிறது. அதாவது முதுமையில் ரொம்ப தளர்ந்த பருவத்தில் உடம்பு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் நம்ம நிறைய பார்க்குறோம், இன் ஃப்யூச்சர் நாம் அதை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் அது தெரியும். இந்த உடம்பு தளர்ந்த நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு. வாலிபத்தில் இருக்கிற அந்த சரும அழகு எல்லாமே, சகல உறுப்புகளும் அதோட அதாவது அந்த வேலை திறன் குறைஞ்சிடும் இல்லையா. அப்போ அது போல் இந்த காயம் உடம்பானது சுக்கானால் எல்லாம் தளர்ந்து வத்தி அப்படி போச்சுன்னா வெந்தயத்தால் ஆவதுன்னு, என்ன தான் நீ ஆரோக்கியமான பொருள்லாம் சாப்பிட்டாலும் என்ன ஆகிடப்போகுது, இந்த உடம்பை சுமந்துட்டுருக்க முடியுமான்னு. எங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, சரக்குன்றது இந்த உடம்பு, மங்காத சீரகத்தை தந்தீரேல். இறைவா, இறைவனுக்கான விண்ணப்பம், மங்காத சீரகத்தை தந்தீரேல், முத்தி நெடியாகிய அருமையான வீடு பேரை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம். எனக்கு எதுக்கு இந்த பெருங்காயம்னா, இந்த உடம்பு போல் இன்னும் வர்ற பல பிறவிகள் காரணமாக பிறவிகளில் கிடைக்க போகிற உடம்பு, எனக்கு இந்த பெரிய இந்த பிறவி தொடர் அது எனக்கு வேண்டாப்பா.
சீரகத்தை தந்தீரில். வீடு பேர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த பிறவி தொல்லை, அது எனக்கு வேணவே வேணாம். ஏரகத்து செட்டியார். திருவேரகம் இறைவனை பார்த்து முருகனை பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு மிக அருமையான பாடல். மேலோட்டமாக பார்த்தா வெங்காயம் சுக்காயிட்டுதுன்னா வெந்தயத்தினால மட்டும் என்ன ஆகிடப்போகுது, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அழகான அந்த ஓசை நயத்தில் கூட ஒரு அழகு இருக்குது. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு சொல்கிறார். அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான பொருள், இந்த உடம்பு எதுக்கும் உதவாமல் வீணாக போகிற சமயத்தில் நான் என்ன ஆரோக்கியமாக சாப்பிட்டு என்ன புண்ணியம் இத்தனை காலம் வாழ்ந்தப்போ ஒன்றை நினச்சி உன்னோட திருவடி அடையணும் அப்படின்றத நான் என்னோடய பொறிப்புலன்கள்னால் நல்லா இருக்கிறப்பவே அதை பண்ணி அதுக்கான முயற்சியை நான் செய்து நீ அதனால் எனக்கு அருள் கொடுத்து வீடு பேரை கொடுத்துட்டீங்கன்னா எங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. நீ அதை முக்கியமானது கொடுத்துட்டீங்கன்னா இந்த உடம்பு எனக்கு எதுக்கு, மங்காத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம். எனக்கு பிறவி தொடர் இன்னும் உடம்பு எனக்கு வேண்டாம்ப்பா, ஏரகத்து செட்டியார். இது நகைச்சுவையாக சொல்கிற மாதிரி இருந்தால் கூட மிக ஆழமான தத்துவம். எப்பா எனக்கு வீடு பேரை கொடுத்துரு, இந்த பிறவி தொல்லையிலேருந்து விடுவிச்சுடு எப்பா, திருவேரகத்தில் உறையும் இறைவா. இந்த உடம்பு நல்லா இருக்கிறப்பவே இதை நான் பயன்படுத்தி முத்தி நெறிய அடையணும். இது வீணாக போன பிறகு நான் என்ன செய்து என்ன பிரயோஜனம், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வெங்காயம் சுக்காகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அதை தயார் பண்ணிக்கணும், வருமுன் காக்கணும் அப்படின்றத ஸ்லேடை நயத்துக்குள்ளே வச்சு வாழ்வியல் தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற இந்த பாடல் பார்க்கறதுக்கு ஸ்லேடையாகவும் நகைச்சுவையாக இருந்தாலும் மிக அருமையான ஒரு பாடல். அவருடைய நிறைய பாடல்கள் அப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த பதிவை இதோட நிறைவு செய்துப்போம். உங்களுக்கு இந்த ஸ்லேடை நயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.